வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த குரூப் 4 முடிவுகளில் கட் ஆஃப் நிறைய பேர்த்துக்கு வரல. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன். இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் அவங்க மத்தியில் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஏன் இவ்வளவு நபர்கள் ஃபெயில் ஆகியிருக்காங்க, என்ன காரணம், இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ ரிசல்ட்டை முதல்ல டீகோட் நம்ம பண்ணலாம். ரிசல்ட்டை டீகோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு A+B+C இப்படி 3 வகையான ரிசல்ட்டை டீகோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணி தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூவல் ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு அப்படின்றத பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 அப்படின்றாங்க. ஏன் கம்பைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இளைநிலை உதவியாளர், விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு எல்லா போஸ்டிங்குமே அதில் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் அதிகமாக மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த டைம் வந்து அதிகமான மார்க் வந்து 249, 165 தாங்க ஹையஸ்ட் மதிப்பெண்கள். ஸோ 65 கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடச்சிரும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 90 கொஷின் எடுத்தவங்களுக்கு கூட இந்த டைம் வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கு. ஓகேங்க, கம்யூவல் ரேங்க்லேயும் ஓவரால் ரேங்க்லேயும் வந்திருக்காங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக பிரித்து பார்க்குறப்ப 90 மார்க் எடுத்தவங்க கூட ஓவராலாக வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாமில் இதை தான் தெரிஞ்சது. 20 வருஷங்களுக்கு மேலேயே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப இந்த கொஷினை டஃப்பாக எடுத்தது தாங்க. ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4662. இது உயர்த்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துடையுமே இருக்குது. உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே, கண்டிப்பாக உயர்த்த போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு இந்த குரூப் 4 வேக்கன்சிஸ் வந்து உயர்த்தப்படும். ஸோ கட் ஆஃபை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா 249 ஹையஸ்ட்டு. இதற்கு கீழே தான் எல்லாத்துக்குமே வருவாங்க. அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 170 to 180 வரைக்கும் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே பணி வாய்ப்பு 100% கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் வேக்கன்சிஸ் ஒரு 5000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பணி வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கட் ஆஃப் இந்த டைம் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ பெரிய லெவல் கட் ஆஃப் எல்லாமே கிடையாது. குரூப் 4ல் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவி சான்றிதழ் சரிபார்ப்பு யார் யாருக்கெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே சிவி செலெக்ஷன் பட்டியல் அப்படின்ட்டு ஒரு 89,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அதற்கு பிறகு தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்னன்றதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சிவி லிஸ்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, கவலையே பட வேண்டாம். அடுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆன்லைனில் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சிவி பட்டியல் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.